அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு மதுரையில் காஞ்சி மகா பெரியவருக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாரதனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தியடைந்த காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநக்ஷத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரங்களில் நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. விழாவில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு குன்றம் காத்த அதிரதன் என்ற விருதினை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் நடிகர் வையாபுரி, தமிழ்நாடு பிராமண சமாஜம் மதுரை மாவட்ட தலைவர் ரவி, அம்மா கேட்டரிங் உரிமையாளர் கிருஷ்ண ஐயர், இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.